வணக்கம் மக்களே. தம்ப்நெயிலில் போட்ட டைட்டில் கார்டை விட ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, எல்லாருக்கும் சந்தோஷமான செய்தி உள்ளே இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ சீக்கிரம் முடிச்சிடணும், அதனால் நேராக உள்ளே போயிடலாம். விஷயத்தை பேசிவிட்டு மார்க்கெட்டையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, உக்ரைன் ரஷ்யாவுக்கு ஒரு பீஸ் பிளான் வந்து அமெரிக்கா கொடுத்துருக்கு. 28 பிளான் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அவ்வளோ வேண்டாம், நம்ம சுருக்கமாக பேசிவிட்டு டக்குன்னு போயிடலாம். என்னக்கு அருமத்துக்காக இந்த சண்டை ஆரம்பிச்சிச்சோ அதை இல்லைன்ட்டானுங்க. அதாவது நேட்டோவில் எந்த காலத்துலையும் உக்ரைன் சேராதுன்னு சொல்லிச்சு. அப்புறம் இதுக்கு எவ்வளோ நாளாக சண்டை போட்டிங்க, இவ்வளோ நாளாக ஆயுதத்தை பூரா விற்று முடிச்சிட்டிங்கள, அடுத்து இவன்ட்ட வாங்குறதுக்கு காசு இல்லை, இனிமேல் அப்படியே ஒருவேளை கடனுக்கு வாங்கினாலும் கடன் அடைக்கிறதுக்கு இன்னும் 20 வருஷம் ஆகும். ஸோ இது வேலைக்கு ஆகாத கேஸு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உனக்கு விற்கிறதெல்லாம் விற்றாச்சு, ரஷ்யா இது வரைக்கும் பிடிச்சி வச்சுருக்க இடங்களை பூரா நீ ரஷ்யாட்ட கொடுத்துடணும். அதாவது முக்கால்வாசி பிடிச்சி வச்சுருக்க இடத்தையும் கொடுத்துடணும் முழுசாக, ஒவ்வொரு மாகாணத்தையும். ஏற்கனவே பிடிச்சி வச்சுருக்க 2 மாகாணத்தையும் மொத்தமாக கையில் கொடுத்துடணும். இது ஒரு டீலு. அப்புறம் வந்து இப்போ வந்து அவங்க எவ்வளோ மிலிட்ரி ஸ்ட்ரென்த் இருக்கோ அதை அங்கேருந்து ஒரு 20-25% குறைக்கணும்னு இருக்காங்க. இதுக்கு நீங்கள் பேசாமல் அடிமையாகவே விட்டுருக்கலாம் உக்ரைனை. அதை தவிர வந்து ரஷ்யாவுக்கும் சில செக்கை வச்சுருக்காங்க. இது இந்த கணக்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் கூட்டி கழித்து அமெரிக்காவுக்கு லாபமாக இருக்க மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பண வேட்டையில் வந்து அமெரிக்கா உடலை புகுந்து தட்டிட்டு போகிறத வந்து யூரோப் வந்து விரும்பாது. ஆனால் அமெரிக்காவை எதிர்த்து பேச முடியாதனால சில இது பம்மிட்டுருக்காங்க. பட் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இப்போ இருக்க ஸ்டேஜ், இது வந்து இந்த வாரோட எண்டு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. 2-3 காரணம் இருக்குது. ரொம்ப முக்கியமான காரணம் வந்து ரஷ்யா வந்து ஸ்ட்ராங் ஹேண்ட் ஆயிடுச்சு. இனிமேல் உக்ரைனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றது ஒன்று. ரெண்டாவது, ஜெலன்ஸ்கி அண்ட் டீம் வந்து அந்த லஞ்ச விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அதாவது புதுசாக செஞ்சுட்டாங்கன்னு சொல்ல, ஒரு ஆரம்பத்தில் இருந்தால் தான் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போது வெளிப்படையாக மாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 2. மூணாவது, ஆயுதம் மேல் கொடுக்குறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா உங்கள்கிட்ட பவர் இல்லை. ஏற்கனவே போன மாதம்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக மிலிட்ரிக்கு சேர்கிற ஆளுகளை யாரும் வரமாட்டேன்றாங்க. வந்த ஆளுங்க ஃப்ரண்ட்லைன்லேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. ஸோ இனிமேல் உக்ரைனை நம்புறதுல பிரயோஜனமே இல்லை, உக்ரைனை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படின்ற நிலைமைக்கு வந்தாச்சு. எல்லாத்த விட ஒரு கான்ஸ்பிரசி எனக்கு தோன்ற விஷயம், ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன் மற்ற இடங்களில், இப்போ லேசாக ஒரு புள்ளி மட்டும் வச்சிட்றேன். ட்ரம்ப் வந்து கேஜிபியோட அசட்னு ஒரு பேச்சு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் முழுசாக நம்புகிறேன். அதாவது கேஜிபின்றது என்னென்னா ரஷ்யாவோட உலக அமைப்பு. அவங்களால உருவாக்கப்பட்ட ஒரு பீஸு ட்ரம்ப்பு. இதை பற்றி தனியாக ஒரு நாள் நீங்கள் இந்த பொலிட்டிக்கல் ஜியோ பொலிட்டிக்கல்லாம் விரும்புனீங்கன்னா தனியாக இதை பற்றி மட்டும் ஃபுல் ஆதாரத்தோட என்னென்னலாம் இருக்குன்றதை வச்சு நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்படியே வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு ஒன்றும் போட மாட்டீங்களேன்னு வருத்தப்படாதீங்க. என்னன்னா, நான் இப்போ தான் வீடியோ போட்டு பழகுறேன். இன்னும் கொஞ்சம் நாளில் நினைக்கிறதெல்லாம் வரிசையாக சொல்ல ஆரம்பிச்சிடலாம். நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. ஆனால் எனக்கு இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுல ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு வீடியோ ரெடி பண்ண 2 மணி நேரம் ஆகுது. 2 மணி நேரம்லாம் ரொம்ப ஜாஸ்தி எனக்கு. ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம பங்காளி பாகிஸ்தானை விட்டு சைனா வந்து கிளம்புது. அந்த சிபெக்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சமீபத்தில் பாகிஸ்தானோட ஒரு மினிஸ்டர் கூட சொன்னார், சிபெக்னால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அவரே பச்சையாக சொல்லிட்டார். என்ன காரணம்னா, நம்ம ஒரு வளராத நாட்டில் போய், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிறோமே, சூடானில் போய் நீங்கள் என்ன தான் பெரிய ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணாலும் பிஸ்னஸ் நடக்கணும்ல, அப்போ தானே அது வந்து இதாக இருக்கும். அட்லீஸ்ட் சைனா தயாரிக்கிற பொருளை வாங்குறதுக்காவது நம்மகிட்ட சக்தி இருக்கணும்ல. எதுவுமே இல்லாமல் உள்ள தொழிலே வளராமல் வெறும் ரோடு மட்டும் போட்டு வச்சு என்ன பண்ணுறது? ஸோ 2 பில்லியன் வந்து, அப்பா இன்னொரு 2 பில்லியன் கொடுங்க, இந்த ரோடை போட்டுடலாம் அப்படின்னு சைனா பாகிஸ்தான் கேட்க, நீ கரண்ட் பில்லு ஒரு 1.5 பில்லியன் வந்து தர வேண்டியிருக்கு, முதல்ல அதை கொடுறா அப்படின்னு அவர் கேட்க, கடைசியில் சைனா வந்து அதெல்லாம் இனிமேல் சிபெக்குள்ளே நாங்கள் வரல அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போது பாகிஸ்தான் வந்து ஏடிபிகிட்ட போகுது, அதாவது ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் கிட்ட போகுது. ஏஷியன் பேங்க் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து கொடுக்கும், நிச்சயமாக கொடுப்பாங்க. என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக கொடுக்குறது. ஆனால் அதிலிருந்து இவங்க 10 காசை வெளியே எடுக்க முடியாது.
ஸோ அது இனிமேல் அது என்ன சொல்கிறதுனா, சும்மா இருக்கிற இடத்துல ஒரு பில்டிங்கை கட்டி வச்சுட்டு சும்மா உட்காந்துருக்க மாதிரி தான் இந்த விஷயம். இதான் சொல்கிறது, உள்நாட்டு வளர்ச்சியை கவனிக்காமல் மற்ற எந்த விஷயத்தை கவனித்தாலும் நாடு வளராது. ரைட்டு, ஓகே. இருக்கிறதுலே மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் நேற்று நம்ம பேசிகிட்டு இருந்தோம், டெக்னாலஜியும். அதாவது என்ன சொல்லியிருந்தோம்னா, நாலேஜ் பேஸ்ட் எக்கனாமி தான் நம்ம வந்து இஸ்ரேலோட ஷேர் பண்ணிக்க போகிறோம், இல்லை அவங்ககிட்ட இருந்து நம்ம எடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். இப்போது இதைத்தான் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இப்போது நாலேஜ் பேஸ்டு எக்கனாமி. இது என்ன நாலேஜ் பேஸ்டு எக்கனாமினா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, ஆமாம் NEP, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்து அனௌன்ஸ் பண்ணுறப்போ பிரைம் மினிஸ்டர் அந்த எஜுகேஷன் பாலிசியில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளோட ஜிடிபியில் இந்த இது இருக்கு இல்லையா, அறிவுசார் சொத்து, அது பங்கு பெறணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மூலமாக வருமானம் வரணும்னு சொன்னாங்க. இது நிறைய பேருக்கு முதல்ல புரியல. என்னென்னா, இஸ்ரேலோட மிகப்பெரிய வருமானமே இந்த ஐபி தான். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மூலமாக வரக்கூடிய, அதாவது நம்ம பேட்டன் ரைட் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மூலமாக வர்றது தான் மிகப்பெரிய வருமானம். இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமா அவர் நின்று விளையாடுறாருன்னா என்ன காரணம்ன்றீங்க? உலகம் பூரா வந்து காசை கொட்டிக்கிட்டே இருக்காங்க இவங்க கண்டுபிடிச்ச பேட்டர்னுக்காக. ஸோ அந்த இடத்துல பார்க்குறப்போ உங்களுக்கு நாலேஜ் ஷேரிங் தான் முக்கியம். இப்போது நாலேஜ் ஷேரிங்க்கு தான் மெயினாக வச்சுருக்காங்க. இப்போது ஒரு 3 to 4 பில்லியன் தான் இப்போ நம்ம 2 பேருக்குமான ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. இது அடுத்த 5 வருஷத்தில் 30 to 40 பில்லியனாக மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னா, ஏற்கனவே நம்ம பேசுனது தான், டெக்னாலஜியும் டிஃபென்ஸும் நம்ம அவங்ககிட்ட வந்து அந்த நாலேஜை வாங்க போகிறோம். ரெண்டாவது ஸ்பேஸ் அண்ட் R&D. இந்த R&D தான் ரொம்ப மேட்ரு. இந்தியா ரொம்ப பலவீனமாக இருக்குது. பலவீனமாக இல்லை, நம்ம வளரவே இல்லாத, இல்லை நம்ம அதிகமாக செலவு பண்ணாத ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அது R&D தான், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தான். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அமெரிக்காவோட இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு ரொம்ப அடிப்படையான காரணம் R&D தான். சரி, ஸோ அதுக்குள்ளே அவங்க உள்ளே வர்றாங்க. அதை விட முக்கியமான விஷயம் அக்ரிடெக்கு, இரிகேஷன் மேனேஜ்மெண்ட்டு. உங்களுக்கு தெரியும், அங்கே அந்த டெட்சி இருக்குது இஸ்ரேலில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவ்வளோ சாலினிட்டி இருக்கக்கூடிய தண்ணி, ஒரு ஆளுக்கு போய் உள்ளே குதிச்சா கூட மிதந்துட்டு தான் இருப்பாங்க, முங்கவே முடியாது. அப்படியான சீல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதில் அக்ரிகல்ச்சர் வந்து நிறையா பண்ணுறாங்க. எப்படின்னா டெக்னாலஜி தான். ரெண்டாவது இந்த இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம ஊரில் கிருஷ்ணகிரி இருக்கு இல்லையா, நான் ஃபஸ்ட்டு எனக்கு என்னமோ இஸ்ரேலுக்கும் கிருஷ்ணகிரிக்கும் என்ன சம்மந்தம்னு ரொம்ப நாளாகவே நான் யோசிச்சுருக்கேன். நான் சொல்கிறது 94-95லேயே பார்த்துருக்கேன். அங்கே வந்து ஸ்ப்ரிங்க்லிங் இரிகேஷன் பண்ணாங்க, ட்ரிப் இரிகேஷனும் ஸ்ப்ரிங்க்லிங்கும் பண்ணியிருந்தாங்க. அப்போலாம் ரொம்ப புதுசு அது. இதெல்லாம் நம்ம இஸ்ரேலேருந்து எடுத்தது. அதை விட முக்கியமான விஷயம் சப்சர்ஃபேஸ்னு ஒரு இரிகேஷன் மெத்தட் இருக்குது. அதாவது எப்படின்னா, இந்த ட்ரிப் இரிகேஷனாவது தண்ணி மேலேருந்து தானே விழுகுது. இது வந்து அதாவது கரெக்டாக வேருக்குள்ளே போகிற மாதிரி பைப்பு உள்ளே விட்டுருப்பாங்க. அந்த வேரில் மட்டும் ட்ராப் விழுகும், அந்த மாதிரி சிஸ்டம். இதனால் என்னென்னா, தண்ணி வந்து இப்போது நம்ம சாதாரணமாக நிலத்தில் தண்ணி பாய்ச்சிடும் இல்லையா, அதை கம்பேர் பண்ணுறப்ப வெறும் 10-15% தண்ணி செலவு பண்ணால் போகும். உரம் போடுற இந்த மாதிரி விஷயங்கள்லையும் ஏற்கனவே நம்ம செலவாகிற உரத்தில் வந்து 40% செலவு பண்ணால் போதும், தேவையான அளவு இருக்குது. சப்சர்ஃபேஸ் இது ரொம்ப 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. அதை கிருஷ்ணகிரி மக்கள் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் பெருசாக யூஸ் பண்ணலை. கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டத்தில் அதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான இரிகேஷன் டெக்னாலஜிஸ் இருக்குல்ல, அதையும் நம்ம உங்களோட இது பண்ணுறோம். இது தவிர நிறையா அந்த டெக்னாலஜி நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து இந்தியாவை இது வரைக்கும் நம்ம பிரிட்டனோட போட்ட FTAயோ இல்லை ரஷ்யாவோட போட்ட FTAயோ இதெல்லாம் விட இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது சம்மந்தப்பட்ட படிப்புகள் நம்ம நாட்டுக்குள்ளே நிறைய வரும். அப்போ நம்ம குழந்தைங்க அதை தேடி போவாங்க. அப்போ நம்மளோட நாலேஜ் வந்து பெருசாக டெவலப் ஆகும். இந்த அக்ரிமெண்ட் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப சரியான பேஸு. ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி இன்றைக்கி. ரைட்டு. அப்புறம் வந்து அடுத்ததாக கிரிப்டோ கரன்சி பெருசாக விழுந்துட்டுருக்கு. முக்கியமான காரணம் என்னன்னு மட்டும் சொல்லிடலாம். சமீபத்தில் நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு 161 லட்சம் கோடி ரூபாய் ஒருத்துள்ள சைனாவோட கிரிப்டோ கரன்சியை அமெரிக்கா சுட்டுட்டாங்க அப்படின்னு. இது வந்து எப்பயுமே அந்த நல்ல பேர் கெட்டு போச்சு.
இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாரும் செல் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உலகம் பூரா யாரெல்லாம் பெருசாக ரிசர்வ் வச்சுருக்காங்களோ இப்போது கிரிப்டோ மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிடுச்சு. ஏன்னா அந்த டெக்னாலஜியில் நிறைய வந்து ஓட்டையை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதை ஒன்றுமே செய்ய முடியாதுன்ற நிலைமையில் வந்த ஒரு டெக்னாலஜியை பிளாக் செயின் டெக்னாலஜியில் நிறைய இப்போ ஓட்டையை இது பண்ணுறாங்க. யார் வேணால் உள்ளே பூந்துட முடியும், திறமை இருந்தால் பூந்து திருடிக்கலான்ற மாதிரி வந்துட்டாங்க. அதனால் இப்பொழுதுக்கு அது இறங்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ சமீபத்தில் அதோட சார்ட்டை செக் பண்ணுறப்போ இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய கரெக்ஷன் வரும். ஸோ அதாவது இது எடுத்துக்கலாம். அதுக்காக கிரிப்டோ கரன்சி அப்படியே முழுசாக போயிடாது. பட் நான் வந்து கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல நான் எப்பயுமே உடன்பட மாட்டேன். ட்ரேட் பண்ணிக்கலாம். ரைட், சரி. இப்போது இந்த வாரத்தோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்னவாக இருக்குன்றதை இன்றைக்கி பார்த்துடலாம். இன்றைக்கி நிஃப்டி வந்து 26,100க்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்றையே நம்ம சொல்லியிருந்தோம் 26,100க்கு மேலே க்ளோஸ் ஆனால் இமீடியட்டாக நல்ல ஸ்ட்ராங்கான விஷயம் இருக்கும், இல்லாட்டி வீக்காக இருக்கும்னு சொன்னோம். வர்ற வாரம் 25,700 இது இந்த டெக்னிக்கல் இந்த சார்ட் வந்து நீங்கள் கட்டாயம் இந்த வாரம் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மந்த் எண்டு இந்த வாரத்துலேயே முடியுது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பாயிண்ட்டை சும்மா போகிற போக்கில் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. இதை வச்சுட்டு இந்த வாரம் நீங்கள் முடிவு பண்ணிடலாம். ஸோ இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா 26,100க்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் இது புல்லுக்கு அகெயின்ஸ்டாகவும் இல்லை, பியருக்கு அகெயின்ஸ்டாகவும் இல்லை. அதே மாதிரி ரெண்டு பேருக்கும் ஃபேவராகவும் இல்லை. புல்லுக்கும் ஃபேவர் இல்லை, பியருக்கும் ஃபேவர் இல்லை. ஆனால் ஒரு 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 எச்சரிக்கை மணியை கட்டியிருக்காரு ஒன்று. ரெண்டாவது, இந்த வாரம் 25,700ன்னு க்ளோஸ் ஆச்சுன்னா சாரு வேறு ஒரு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அதனால் நிஃப்டியை இந்த வாரம் கவனமாக கவனிக்க வேண்டியிருக்கு. பேங்க் நிஃப்டி பாருங்கள், இதுக்கு மேலே நம்ம நேற்று எதிர்பார்த்ததுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்காரு. ஆனால் அந்த க்ளோஸ் வந்து ஸ்ட்ராங் க்ளோஸ் இல்லை. அதாவது ஒரு ஊருக்கு போயிட்டார் ஒருத்தர், ஆனால் போகிற வழியில் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு போயிட்டார் அப்படின்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி இது வந்து இந்த பேட்டர்ன் வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரவுண்டு போட்டு வச்சுருக்கேன். இந்த பேட்டர்னோட சரியாக ஒத்து போதான்னு பாருங்கள். இங்கே வந்துட்டு இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு அகைன், புரியுதுங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன நடக்க போகுதுன்னா, அடுத்த வாரம் நெகட்டிவாக விழுந்தால், யார் பேங்க் நிஃப்டி நெகட்டிவாக விழுந்தால் மார்க்கெட் பெரிய கரெக்ஷனுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? ரைட்டு. அடுத்ததாக ஸோ பேங்க் நிஃப்டி இந்த வாரம் நல்ல இது இல்லை. இந்த வாரம் வந்து 57,700லேருந்து 800 வரைக்கும் க்ளோஸ் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் இந்த வர வாரத்தில். ஸோ இங்கேருந்து ஒரு 1000 பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு 2% நெருக்கி ஒரு 2% பக்கத்தில் இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஐடி நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த 37,10 அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகலை. அதை விட முக்கியமாக வந்து 36,440ன்னு க்ளோஸ் ஆகிருக்காரு கீழே இறங்கி. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை. ஆனால் நெகட்டிவாகவும் இல்லை, இப்போ வரைக்கும் இல்லை. ஆனால் இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாரு. ரொம்ப சிரமப்பட்டாலே என்ன அர்த்தம்னா, அந்த பக்கம் வந்து ரெசிஸ்டன்ஸில் ஆள் அந்த பக்கம் போனாலே அடிக்கிறான் அப்படின்ற மாதிரியான சூழல் இருக்குது. ஸோ இதுவும் காசியஸாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆட்டோ பாருங்கள், அதே தான். நமக்கு மேலே ஒரு டார்கெட் இருந்தாலும் இன்றைக்கி 760 பக்கத்தில் வரைக்கும் 60 70 ஆமாம் 60 பக்கத்தில் போயிருக்காரு. ஆனால் க்ளோசிங் பார்த்திங்கன்னா 27,550க்கு மேலே க்ளோஸ் ஆகலை. ஒருவேளை ஆகியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அடுத்த வாரம் ஏன்னா இந்த பேட்டர்ன் ரொம்ப சூப்பர் பேட்டர்னாக இருக்குது. மேலே தெரிச்சு அப்படியே வெடித்து போகிறதுக்கு தயாராக இருக்குது. ஒருவேளை அடுத்த வாரம் 27,500க்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் க்ளோஸ் ஆச்சுன்னா அடுத்து ஒரு சூப்பர் ரேலி இருக்குது ஆட்டோ இண்டெக்ஸில். அப்புறம் மெட்டல் நம்ம எதிர்பார்த்த மாதிரி மேலே போய்ட்டு ஒரு கிறுக்கங்க திரும்பி கீழே வருவாங்க. இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இங்கேருந்து அப்படியே விழுந்துட்டு வந்தான், திரும்பி ஏறினா ஏறிட்டே போனான்னு சொன்னோம் இல்லையா? இப்படி ஒரு இந்த வேவ் வந்து அடுத்த வேவ் வந்து ஒரு வேளை இந்த வேவ் 8,100 வரைக்கும் வரலாம் அப்படின்னு ஒரு யூகம் தான். ஏன்னா இந்த இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, இந்த பேட்டர்ன் இப்படியே மேலே போவான், அப்படியே கீழே வருவான், திருப்பி அப்படியே மேலே போவான். ஸோ இந்த பேட்டர்னை கணக்கு போட்டு வச்சோம்னா இவர் 8,100 வரைக்கும் வரலாம். 8,100னா என்னென்னா கிட்டத்தட்ட 20%.
20% இறங்குன்றது பெரிய கரெக்ஷன் அது. ஐ மீன் ஒரு ப்ராப்பர் கரெக்ஷனு. ஆனால் இவனோட பீட்டா வேல்யூலாம் பார்க்குறப்போ இதுக்கு சாத்தியம் இருக்குது. சரிங்களா? ஸோ ஏற்கனவே நம்ம இந்த டாடா ஸ்டீல் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அந்த 68 69 வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இன்னும் 63 64க்கு இன்னொரு டார்கெட் இருக்குது. யாரோ ஒருத்தர் டாடா ஸ்டீல் கேட்டுட்டு இருந்தார். கவனமாக இருக்காரான்னு தெரியல. சிக்கிட்டாரா இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாரான்னு தெரியல. இருந்தால் சொல்லுங்கள் சார், பதில் சொல்லுங்கள் கமெண்ட்டில். இன்றைக்கி இதை க்ரூட் ஆயிலை ஏன் சொல்ல வந்தேன்னா, நம்ம இப்போ சமீபத்தில் அந்த $61 உடைப்பானா அப்படின்ற மாதிரி போன வாரமோ அதுக்கு முதல் வாரமோ தெரிச்சு போயிருந்தார் ரெடியாக. மேலே திரும்ப போகிற மாதிரியே இருந்தார். ஆனால் இப்போ என்னென்னா டக்குன்னு கீழே வந்திருக்கு. அதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம். ரஷ்யா உக்ரைன் அந்த பீஸ் பிளான் இருக்கு இல்லையா, அது ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் ஒரு செல்லிங் இருக்குது. ஒருவேளை இன்றைக்கி $58.1 கீழே க்ளோஸ் ஆனால் $56 கீழே வர்றதுக்கு பெரிய சான்ஸ் இருக்குது. அதனால் இப்பொழுதுக்கு நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் லொட்டு லொசுக்கெலாம் இதை பெருசாக பாதிக்காது. இது நமக்கு ஒரு ஃபேவரான விஷயம். அப்புறம் கோல்டு வந்து ஏற்கனவே நம்ம நேற்றே அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்த்துட்டோம். இப்போ இன்றைக்கும் நம்ம என்ன நினச்சோம்னா, இன்றைக்கி 4080லேருந்து 85க்குள்ளே க்ளோஸ் ஆவார்னு எதிர்பார்த்தோம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுக்கிறப்ப 4070 இருந்தார். கீழே வந்துட்டு திருப்பி சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்காரு. அந்த சப்போர்ட் ஜோனில் பிடிச்சி மேலே போயிருக்காரு. இன்றைக்கி க்ளோஸ் 4080 to 85 இருக்கும். எனக்கு என்னமோ சில்வரும் கோல்டும் வந்து ஒரு மாதிரி இது பண்ணுறதை பார்த்தா ஏதோ ஒரு பெரிய செய்திக்காக காத்துட்ருக்காங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி 4080 85 க்ளோஸ் ஆச்சுன்னா அவங்க வேறு ஏதோ ஒரு செய்தி எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் சில்வர் இன்றைக்கி நல்ல ஒரு அடி செம்ம வெட்டி வெளுத்துட்டு வந்தார். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த 49.50க்கு கீழே வந்துச்சுன்னா 49.30 கீழே வந்தால் ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே தான் இன்றைக்கி 49.2க்கு கீழே இன்றைக்கி சில்வர் க்ளோஸ் ஆச்சுன்னா செகண்ட் டைமாக ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருந்தோம். ஒரு வீக்லி வந்து ஒரு 50 சம்திங் ஏதோ சொல்லியிருந்தோம். அதுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் அந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இப்படி கீழே வந்தார். இன்றைக்கி 49.2 கீழே வந்தார்னா மறுபடியும் அது கீழே ஒரு டார்கெட் வைக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ அது ஃபர்தராக இன்னொரு கரெக்ஷனுக்கு தயாராகிட்டார். ஒருவேளை 51.2க்கு மேலே போனால் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவ்வளோதான் மக்களே. சனி ஞாயிறு 2 நாள் வெளியே போகிறேன். ஒன்றும் தகவல் கொடுக்க முடியல. இருந்தாலும் இந்த இது கருதிங்க ஜப்பான் கேண்டில்ஸ்டிக் பற்றி, அது ஜப்பானையும் சொல்லி ஜப்பானோட அந்த வீரத்தையும் சொல்லி கேண்டில்ஸ்டிக்கும் சொன்னால் தான் 2 மேட்ச் ஆகும். இல்லாட்டி எது ஒரு கதை இது ஒரு கதை மாதிரி இருக்கும். ஏற்பாடு பண்ணுவோம். டைம் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் கட்டாயம் இதை அவசியம் போடும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னொன்று அது தெரிஞ்சால் தான் கேண்டில்ஸ்டிக்கோட வேல்யூ நமக்கு தெரியும். அதுக்காவது நிச்சயமாக நான் கிளாஸ் எடுக்கிறப்பெல்லாம் நான் இந்த கதை எல்லாருக்கும் சொல்லிடுவேன். ஏன் கேண்டில்ஸ்டிக் படிக்கணும் அப்படின்னா, அது அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அந்த கதை தெரிஞ்சிச்சுன்னா இது நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து ரொம்ப நல்லாவே ஜெயிக்கலாம். நன்றி மக்களே. நன்றி, வணக்கம்.